மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் நமது திருமங்கலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக நமது 40 கிராம மக்களுக்கும் மிகப்பெரிய அவருக்கு தான் வாக்களித்து நம்ம சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் போதே நம்மளுடைய அங்கீகாரம் முழுவதாக அவருக்கு இருக்கிறது என்பதை அனைவரும் அறிவோம். அவருக்கு இந்த தருணத்திலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை இந்த சபையிலே மாண்புமிகு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அவரோட அனுமதியுடன் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். எல்லாருக்கும் 7.5% பற்றி தெரியும். 7.5% உள் ஒதுக்கீடு. அந்த உள் ஒதுக்கீடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடியார் அவர்களால் ஏழை மக்களுக்கு இந்த நீட் தேர்வினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளினால் அது என்ன செய்யணுன்ட்டு அவங்களுக்கு ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுன்ட்டு அந்த நல்ல எண்ணத்தில் அவருடைய மூளையில் விதித்தது தான் 7.5%. இன்னைக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1000 மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில், அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்து அவர்கள் அந்த முழு செலவையும் அந்த அரசே எடுத்துக்கொள்ளும்படி ஒரு திட்டத்தை வகுத்தவர் மாண்புமிகு திரு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அந்த திட்டம் வந்தபோது அதுக்கு பல வகையில் தடங்கள் ஏற்பட்டது. ஆளுநர் அந்த மசோதாவுக்கு கையெழுத்து போடாமல் இருந்தார். அந்த சமயத்திலே இப்போ இன்னைக்கு சொல்கிறேன், நம்ம முன்னாள் அமைச்சர், அன்னைக்கு அமைச்சராக இருந்த அண்ணன் RB உதயகுமார் அவர்கள் தான் இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான நுட்பமான ஒரு வேலையை செய்தார். அதாவது அந்த இடஒதுக்கீடுக்கு சட்ட பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க நீதிமன்றத்தை அணுகினார். அது அவர் நேரடியாக பண்ணலை. அந்த வாய்ப்பை நமது அச்சம்பட்டி கிராமத்தில் இருக்கும் PTA பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவராக டாக்டர் S. ராமகிருஷ்ணன், நம்மளுக்கு எல்லாம் தெரியும் மாமா, அவருடைய பேரில் அவர் அன்னைக்கு அந்த பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்தார். அந்த அடிப்படையில் அவர் பெயரில் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, மாமாவுக்கு தெரியாது. உண்மையிலே அதான் உண்மை. அதை அதுக்கு பின்னணி ஏற்பாடெல்லாம் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தான் அந்த வழக்கை தொடுத்து அதன் மூலமாக நீதிமன்ற உத்தரவை பெற்று அந்த 7.5% நிறைவேற்றிய பெருமை நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு தான் சேரும். அதுக்கு எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் அதை பாராட்டுகிறார்கள். நமது திருமங்கலத்தின் செல்லப்பிள்ளை அண்ணன் உதயகுமார் அவர்கள் அதை நிறைவேற்றிய பெருமை நம்மளுக்கும் சேரும் என்பதை தெரிவித்து, நமது சமுதாயத்துக்கு அந்த வாய்ப்பை அளித்து டாக்டர் ராமகிருஷ்ணன் மாமா மூலமாக ஒரு வழக்கை தொடுத்து இந்த மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டத்தை அவர் நடைமுறைப்படுத்தியதுக்கு முதற்கண் நம்ம இந்த சபை பாராட்டுகிறது. அனைவரும் பெரிய ஒரு கரகோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் அவர் நம்ம சார்ந்த வடக்கம்பட்டி ஆகட்டும், அச்சம்பட்டி ஆகட்டும், எந்த ஊர், எல்லா ஊருக்கும் முனியாண்டி கோயில்களில் பேவர் பிளாக் கல் பதிச்சு கொடுத்துருக்கார். அவர் தான் அதை செஞ்சார். தம்பி இருக்கிறாரு, முழுக்க அச்சம்பட்டி கோயிலுக்கு முழுக்க போட்டு கொடுத்தார். அது மாதிரி அடிப்படை வசதிகள், சிறு பாலங்கள் இருக்கட்டும், கல்வெட்டாகட்டும், எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுத்து 2வது முறையாக அவரை சட்டமன்ற உறுப்பினராக நமது திருமங்கலம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுத்தோம். மீண்டும் அடுத்த முறை வாய்ப்புகள் நம்ம அவருக்காக இந்த பல விஷயங்கள் நம்மளுக்கு செய்து வருகிறார். அதையெல்லாம் மனதில் வைத்து அவருக்கு மறுமுறையும் திரும்ப வருவார், திரும்ப அமைச்சராக வருவார், இன்னும் பல நன்மைகளை செய்வார் என்று இந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரிவித்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பேச அழைக்கிறேன்.